உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரிசல்ட்ஸை எப்படி பாக்குறீங்க? இந்த ரிசல்ட்ஸோட டேக்அவே என்னவா இருக்கு சார் உங்களுக்கு? டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் 3வது முறை பிரதமராக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யூபியில அந்த ராமர் கோயில் கட்டிய விஷயங்களே அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் என்று பாஜக நினைத்ததும் இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன். இது தோல்வின்னு நான் ஏன் சொல்றேன்னா, பாஜகவுக்கு இது தோல்விதானா? நிச்சயமா தோல்விதான். 400 வேண்டாங்க. பிஜேபி 300 சீட்ல பிஜேபி 2/3 மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன் எப்படி வேணாலும் அமெண்ட் பண்ணிருக்கலாம். யூசிசி கொண்டு வந்திருக்கலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கலாம். நிறைய விஷயங்களை கொண்டு இப்ப அதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்னைக்கு தெரியும். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்டிஏ 296, இந்தியா கூட்டணி 231. கிட்டத்தட்ட யாருக்குமே ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. இந்த ரிசல்ட்ஸை எப்படி பாக்குறீங்க? இந்த ரிசல்ட்ஸோட டேக்அவே என்னவா இருக்கு சார் உங்களுக்கு? டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் 3வது முறை பிரதமராக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் கொடுத்துட்டோம், சரி கொஞ்சம் குறைச்சு பார்ப்போம், இவங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கிறது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு, நாளைக்கு அப்புறம் ஒன் நேஷன் ஒன் ஸ்டேட் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களோங்கிற மாதிரி நிறைய பயங்கள் மக்கள் கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியும் கிரவுண்ட் சிச்சுவேஷனை நிறைய மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. எங்க சார்? நிறைய இடங்கள்ல உத்தரப்பிரதேஷ்ல மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரால மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுல மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. சோ அதனால பாஜகவுக்கும் இந்த தோல்வி உண்மையிலே ஒரு பாடத்தை கற்பிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு மிகப்பெரிய டேக் அவேவை நான் பாக்குறது என்னன்னா, காங்கிரஸோட ரீசர்ஜன்ஸ். காங்கிரஸ் மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கும் வராது. அவங்க 10 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க அபிஷியல் ஆப்போசிஷன் லீடர் ஸ்டேட்டஸையாவது வாங்குறாங்களா பாப்போங்கிறது தான் பிஜேபியினுடைய ஏளன பேச்சா இருந்தது. சோ அதையெல்லாம் துடை தெரிந்து விட்டு 99 இடங்கள் காங்கிரஸ் வந்திருக்கிறது. இன்னொன்னு, இந்த தேர்தலுக்கு முன்னால் பாஜக என்னெல்லாம் செஞ்சுச்சுன்னு பாக்கணும். அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயில போடுறது, ஹேமந்த் சோரனை கொண்டு போய் ஜெயில போடுறது, அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் இடி அனுப்புறது, சிபிஐ அனுப்புறது, ஐடி ரெய்டு அனுப்புறது, காங்கிரஸோட அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்றது, இது போன்ற விஷயங்களை பண்ணி எலெக்ஷனை ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாம பண்ணி, அப்புறம் வாரணாசியில மோடிக்கு எதிராக நாமினேஷன் பண்றவங்க நாமினேஷன் எல்லாம் ரிஜெக்ட் பண்றது, இது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி. சோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ண வச்சு அவர் வித்ட்ரா பண்றது கூட்டிட்டு போறது ஒரு மூத்த பாஜக தலைவர். சோ இது போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்களை பாஜக செய்த போது மக்கள் எங்கேயோ இது சரியா இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு, பாஜகவும் கூட ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்ல, யூபியில அந்த ராமர் கோயில் கட்டிய விஷயங்களே அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் என்று பாஜக நினைத்ததும் இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன். இது தோல்வின்னு நான் ஏன் சொல்றேன்னா, பாஜகவுக்கு இது தோல்விதானா? நிச்சயமா தோல்விதான். 272 தான் வேணும் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு. உங்ககிட்ட முதல் முறை நீங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரும்போது 282, 2வது முறை ஆட்சிக்கு வரும்போது 303. இப்ப நீங்க 304 எடுத்திருந்தீங்கன்னா வெற்றி. நீங்க 65 சீட்டு கம்மியா 240 எடுக்கும்போது 63 சீட்டு. அப்ப இதை எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும்? மக்கள் தீர்க்கமா முடிவு எடுக்க முடியும். ஆட்சி அமைக்க போறோம். ஆட்சி அமைக்கிறது கரெக்ட், அதுல எல்லாம் யாரும் குறை சொல்ல. பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனா டெசிசிவ் மேண்டேட் கிடைக்கலையே. பிரதமர் மோடி அவர்கள் நாங்க 400 சீட்டு என்டிஏ ஜெயிக்கும்னு சொன்னாரு. 196 சீட்டு கம்மியா இருக்குங்க.
அப்ப இதை எப்படி 196 சீட்டு கம்மியா எந்த இருக்கு? நம்பிக்கையில சார் மோடி அப்படி சொல்லியிருப்பாரு? இல்ல, அவங்க ஒரு நம்பிக்கையில தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருப்பாங்க. யூபியில 80க்கு 80 ஜெயிச்சிருவோம், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 25 ஜெயிப்போம், ஒடிசால ஜெயிப்போம், மகாராஷ்டிரால இந்த சிவசேனா பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டுல ஒரு 5 சீட்டு ஜெயிப்போம், கேரளால ஒரு 3 ஜெயிப்போம். வழக்கமா போடுற கணக்கு தான் இதெல்லாம். பட் பிரதமர் அதை ரொம்ப பகிரங்கமா சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எப்ப பிரதமர் பகிரங்கமா சொல்லிட்டாரோ அது பாஜகவினுடைய ஸ்லோகன் ஆயிடுச்சு, அப்கி பார் 400 பார் அப்படின்னு. சோ அப்கி பார் 400 பார் அப்படின்ற பிரச்சனை எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த கிட்டத்தட்ட தேர்தல் நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்குமே பிஜேபி தான் லீட் பொசிஷன்ல இருக்காங்க. எஸ், சரிங்களா? அதுல எந்த டவுட்டும் இல்ல. எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய கேரண்டிஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா களம் மாறுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு அப்புறம் பிஜேபிக்கே தெரிஞ்சு போச்சு, நாம பேசுற இந்த growth எல்லாம் இங்க செட் ஆகல, ஏதோ மக்களுக்கு நம்ம மீது ஒரு அதிருப்தி இருக்குது. சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹிந்து மெஜாரிட்டி அப்பீஸ் பண்றதுக்காக இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றாங்க. இழிவாக பேசுவதை பிரதமர் அவர்கள் ஆரம்பிக்கிறார். அந்த இழிவு பேச்சு யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது பணக்காரர்களிடம் இருக்கும் சொத்துக்களை வாங்கி அதை பிரித்து ஏழைகளுக்கு கொடுப்பதுன்னு பாஜகவை கற்பனை பண்ணிக்கிட்டு அது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருக்குன்றாங்க. நான் 48 பக்கம் படிச்சேன். கண்ட்ரோல் F போட்டு பார்த்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. எங்க இருந்து இந்த கற்பனை இவர்களுக்கு வந்தது? அதுவும் இல்லாமல் பிரதமருடைய பேச்சுக்கள்லாம் எப்படிங்க இருந்தது? அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் யார் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க? இஸ்லாமியர்களை ஏன் நீங்கள் இதே பிரதமர் தானே ஒருவனுடைய உடையை வைத்து அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு சொன்னாரு. அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஓட்டு வேணுமோ அப்பெல்லாம் நீங்க இஸ்லாமிய வெறுப்பை தான் எடுப்பீங்களா? நியாயம் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க, எங்கேயாவது காங்கிரஸ் சொல்லியிருக்கா? அது இல்லாம ராஜஸ்தான்ல ரொம்ப அப்பட்டமா உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை காங்கிரஸ் எடுத்துட்டு போயிடும், தாலியை பறிச்சிருவாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? பிஎம் சொன்னதுதான். இதெல்லாம் காங்கிரஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சோ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஓகே நாம நினைச்ச பிஜேபி இல்ல, இது growth oriented பிஜேபி இல்ல, இவங்க திருப்பி இந்த ரிலீஜியஸ் லைன்ல போறாங்க. சோ யூபியில அந்த தோல்வி வரும் பொழுது அது அப்ப யூபி மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 2 முறை யூபி தான் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. இல்ல முஸ்லிம் மட்டும் இல்லைங்க, அங்க அப்பர் காஸ்ட் ஓட்ஸும் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எப்பவுமே காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்ஸ் தான். சோ அதனால இந்த முறை காங்கிரஸ் ஒரு அப்பர் காஸ்ட ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பார்ட்டி. அதே பார்ட்டி தலித்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே பார்ட்டி மைனாரிட்டிஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இவங்க எல்லாம் சேரும்பொழுது பேக்வர்ட் கிளாஸஸ் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பார்ட்டி சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கோலிஷனா மாறி அது பாஜகவுக்கு எதிரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. சார், இப்போ நம்ம சோசியல் மீடியா மைண்ட் செட்டை பார்க்கும்போது பிஜேபி காரவங்க எல்லாம் சோகமா இருக்காங்க. ஆனா இந்த காங்கிரஸ் டிஎம்கே ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷ மனநிலையில இருப்பதாக தான் தெரியுது. இருந்தாலும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போறாங்க. இருந்தாலும் ஏன் இந்த இந்தியா கூட்டணியினர் மத்திய ஒரு சந்தோஷம் இருக்கு? என்ன அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இவங்க பிஜேபி 400 இடங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு 400 வேண்டாங்க, பிஜேபி 300 சீட்ல பிஜேபி கூட்டணி கட்சியினர் ஒரு 30 இடங்கள்ல இருந்திருந்தா இவங்களுக்கு ஜெகன் இவர் நவீன் பட்நாயக் இவங்கெல்லாம் ஒரு 350 இடங்கள் பாஜகவுக்கு இருந்தா 2/3 மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன் எப்படி வேணாலும் அமெண்ட் பண்ணிருக்கலாம். யூசிசி கொண்டு வந்திருக்கலாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை கொண்டு வந்து. இப்ப அதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் இதெல்லாம் எதுவுமே பேச முடியாது. முட்டுக்கட்டை போட்டுருவாங்க எதிர்க்கட்சி. முட்டுக்கட்டை இல்ல, அதை கொண்டு வரவே முடியாது. 2/3 மெஜாரிட்டினா ஆப்போசிஷனுக்கு 210 230 சீட் இருக்கு. எல்லா பில்லையும் டிஃபீட் பண்ணுவாங்க. மணி பில் எல்லாம் இனிமே ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்னைக்கு தெரியும்.
ஓகே. இந்த ஆட்சியை நடத்தும் போது அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. அவங்க காங்கிரஸை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, மன்மோகன் சிங் எல்லாம். என்ன கோலிஷன் கவர்மெண்ட், ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு. ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல இருக்கும் போது இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் இப்ப பிஜேபிக்கு புரியும். ஓகே. ஏன்னா நீங்க வந்து ஒரு மணி பில்ல பார்லிமெண்ட்ல, லோக்சபால மணி பில் டிஃபிட் ஆயிடுச்சுன்னா ஆட்சி கவுந்துருங்க. மணி பில் டிஃபிட் பண்ணக்கூடாது. நீங்க மணி பில்ல டிஃபிட் பண்ணாம பாத்துக்கணும். ஆப்போசிஷன் எல்லாம் ஒண்ணு கூடி உங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாராவது 2 பேர் அந்த பக்கம் போய் ஓட்டு போட்டாங்கன்னா 2 கட்சி முடிஞ்சு போச்சு கதை. சோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜா சார் பிஜேபிக்கு? இல்ல, கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. பட் நீங்க வந்து விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க. நீங்க இப்ப 2 முறை ஆட்சி பண்ணீங்கல்ல, ஃப்ரீயா உங்களுக்கு விருப்பப்படி பண்ணீங்கல்ல. ஆர்டிகல் 370 ரீவோக் பண்ணீங்க. ரீவோக் பண்ணது சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள நான் போல. ஆனா அந்த ரீவோக் பண்ண விதம் இருக்குல்ல, ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தையே வந்து அடைப்பது, வீட்டுக்குள்ள அடைப்பது, அந்த மாநிலத்துக்கு வந்து மொபைல் கனெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்றது, 1.5 வருஷம் அவர்களை வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்துவது, இதெல்லாம் எந்த விதமான ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய போக்குகள். சோ இதெல்லாம் நீங்க இனிமே பண்ண முடியாது. சிஐஏ கொண்டு வர முடியாது, என்ஆர்சி கொண்டு வர முடியாது, யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி யோசிக்கவே முடியாது. ஒன் நேஷன் இஸ் டன் அண்ட் டஸ்டட், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அதை பத்தி நீங்க யோசிக்க முடியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு. நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டாரு, சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தகவல்கள் என்ன வருதுன்னா, அவங்க கேக்குறதே வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கு. ஸ்பீக்கர் போஸ்ட் பிஜேபி கிட்ட இருந்தா எங்க எம்பிஸ் நீங்க போச் பண்ணிடுவீங்க. ஏன்னா பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் அதுதான். அதனாலதான் 2 பேருமே. ஆமாங்க, பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் அதுதானே. என்ன பண்ணாங்க, பாஜக வந்து மகாராஷ்டிரால தன்னுடைய ஸ்பீக்கரை கொண்டு வந்து ஸ்பீக்கர் பதவியேற்ற பிறகு 1 வாரத்துல வந்து சிவசேனா கட்சியில வந்து பிளவை உருவாக்கி, என்சிபில 1 வருஷம் கழிச்சு பிளவை உருவாக்கி, ஸ்பீக்கரை வச்சு இவங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்றாங்க. சோ அதே காயின்ல அவங்க பே பேக் பண்றாங்க. ஸ்பீக்கர் பதவி எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்களை நம்ப முடியாது, நீங்க எப்ப வேணாலும் எந்த கட்சியை வேணாலும் உடைப்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு அன்பவுண்டட் ஃபியரும் கிடையாது இல்ல. கோவால ஆட்சி ஜெயிக்கிறது காங்கிரஸ், ஆட்சி அமைக்கிறது பாஜக. அருணாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் கட்சியை அப்படியே விலைக்கு வாங்கி அந்த ஆபீஸ்ல போர்டு மாத்திட்டாங்க. காங்கிரஸ் ஆபீஸ்ல பிஜேபி போர்டை கொண்டு போய் மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் யாருமே பேசக்கூடாது. மகாராஷ்டிராவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹேமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் போன வாரம் வரைக்கும் அவர் பேசாத பேச்சுகளே கிடையாது. நான் அஸ்ஸாம்ல யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்துருவேன், அதை கொண்டு வந்துருவேன், இதை கொண்டு வந்துருவேன். என்னதான் கொண்டு வர மாட்டீங்க நீங்க? இத்தனைக்கும் அவர் காங்கிரஸில் 25 ஆண்டு காலம் இருந்தவர். காங்கிரஸ்ல முதலமைச்சர் ஆக்கலன்னு பிஜேபிக்கு போயிட்டு அவர் அவ்வளோ ஐமாரல் கிரவுண்ட்ல பேசுறாரு. அப்புறம் மகாராஷ்டிரால ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை, அந்த கட்சியை அப்படியே கவுத்து, அந்த கட்சியோட சிம்பலை பறிச்சு, இன்னைக்கு என்ன நடந்தது? சிம்பல்லாம் மேட்டரே இல்லைன்னு மக்கள் பாடம் புகட்டிட்டாங்கல்ல. சோ இதெல்லாம் இப்ப இந்த பிஜேபி 10 வருஷம் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பண்ணாங்கல்ல. சந்திரபாபு நாயுடுவை வெளியில அனுப்புறது, அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, நிதிஷ்குமாரை தேவைப்படும் போது அனுப்புறது, இல்லைன்னா கூப்பிட்டுக்கிறது, சந்திரபாபு நாயுடுவோட மகனை அவமதித்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்து முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதரவு எல்லாம் கொடுப்பாங்க, நேரம் வரும்போது அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமம். அமித்ஷா அவர்களை வந்து அமைச்சரவைக்கு வெளியில் வையுங்கள்னு இந்த 2 பேரும் ஒரு ரகசிய கோரிக்கை விடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு, அப்படி இருந்தாலும் அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு இவங்க 2 பேரும் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு இந்த முறை பாஜகவில இருந்தே குரல்கள் வரும்.